Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ரொம்ப கிரீமியான டேஸ்டியான பனீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பனீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு கிரேவி ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 3 பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிருங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை மறுபடியும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் உருக்கிக்கலாம். இப்போ வெண்ணெய் உருகுனதும் இதில் ஒரு பிரியாணி இலை அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கசூரி மேத்தி. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது. இது வேற ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயத்தோட இலை தான். இது வந்து கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் ரெகுலர் மிளகாத்தூள் சேர்த்துக்க போறீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொதி வந்ததும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்கில் இருக்கிற இனிப்பு வந்து தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணிடும். அதே சமயம் கிரேவி நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் 200 கிராம் போல் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி நெய்யில் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே தான் சேர்க்குறேன். இப்போ பன்னீர் உடையாத மாதிரி பொறுமையாக அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பன்னீர் சேர்த்ததும் இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. ஜாஸ்தி குக் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.